ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கருப்பு பூனைக்குட்டி வெள்ளை பூனைக்குட்டி அதை பற்றின கதை தான் இன்னைக்கு. ஒரு வெள்ளை பூனைக்குட்டி கருப்பு பூனைக்குட்டியும் ஒரு இடத்துல வசிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ வெள்ளை பூனைக்குட்டி அது கழுத்தில் ஒரு பட்டை மாதிரி கட்டியிருக்கும். அதில் ஒரு குண்டு மணி கழுத்தில் மாட்டியிருக்கும். அது எப்போ நடந்தாலும் அந்த மணி ஓசை கேட்டுகிட்டே இருக்கும். அந்த வெள்ளை கலராக இருக்கிறதுனால அந்த கருப்பு பட்டை அதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த கருப்பு பூனைக்குட்டிக்கு ஒரு ஆசை வரும். இந்த கழுத்தில் கட்டியிருக்க அந்த பட்டையும் மணியும் தான் அதுக்கு அழகே கொடுக்குது. அதனால் நாமளும் அதை மாதிரி வெள்ளையில் பட்டை கட்டிக்கணும் அப்படின்னு கட்டணும்னு ஆசைப்பட்டுட்டு முதல்ல ஒன்று ஒன்றா கட்டி பார்க்கும். அதுக்கு எதுவுமே செட் ஆகுதோ அது உடஞ்சி போயிடும், பிச்சுட்டு போயிடும். அதால் அது சைஸ்க்கு அதை கட்டி எடுக்க முடியல. அப்போ அவங்க அம்மாட்ட கொண்டு கொடுத்து எனக்கு பட்டை கட்டி விடுமா அப்படின்னு சொல்லும். அவங்க அம்மாவும் கட்டி விடும். அவங்க அம்மா கட்டி விடும்பொழுதும் அது உடச்சிக்கும், அதுக்கு செட் ஆகாது. அப்போ ரொம்ப சோகமாக இருக்கும். அது நம்மளுக்கு அழகு கூடுறதுக்கு ஒன்றுமே செட் ஆக மாட்டேதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த வெள்ளை பூனைக்குட்டி நீ ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்கும். அதுக்கு இது சொல்லும், நீ கழுத்தில் கட்டியிருக்க பட்டை மாதிரி நானும் கட்டணும், அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் என்னால் கட்ட முடியல அது அப்படின்னு சொல்லும். அதுக்கு வெள்ளை பூனைக்குட்டி சொல்லும், இந்த பட்டை நான் அழகுக்காக கட்டிக்கல, நான் சின்னதாக இருக்கக்குள்ள ஏதோ ஒரு வாழ் பையன் என் கழுத்தில் பிடிச்சி கட்டி விட்டுட்டான். அது அப்படியே இறுக்கமாக என் கழுத்தில் இருந்துக்கிட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. என்னால் அதை கலட்டவும் முடியல. நான் எங்கேயும் ஃப்ரீயாக போய் என்னை உணவு சாப்பிடவும் முடியல. நான் வர்ற சத்தம் கேட்டுட்டு நான் வரங்காட்டி என்னை விரட்டி விட்டுறாங்க. அது டிஸ்டர்பன்ஸாக எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெள்ளை பூனைக்குட்டி சொல்லும். அப்போ தான் அந்த கருப்பு பூனைக்குட்டிக்கு உணரும், ஐயோ நம்ம அது அதை வச்சுட்டு அது எவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி தாங்க நம்ம வாழ்க்கையே இருக்குது. நம்ம யாராவது ஒன்று செஞ்சுருக்காங்க, யாராவது ஒன்று வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது நம்மளுக்கு பொருந்துதோ இல்லையோ அதை நம்ம ஃபீல் பண்ணி நம்மளுக்கு இல்லைன்னு நினச்சிட்டு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். ஆனால் வச்சிருக்கவங்க கிட்ட போய் பார்த்தா தான் அவருடைய கஷ்டங்கள் தெரியும். ஆக நம்மள்கிட்ட என்ன இருக்குது, நம்மளுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆசைப்பட்டா நல்லது அப்படிங்கிறது தாங்க இந்த கதை உணர்த்துது. இந்த கதை ரொம்ப உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.